பத்தல பத்தல முரண்டு பிடிக்கும் கூட்டணி, தூக்கம் தொலைத்த ஸ்டாலின். ஒரு கண்ணுல வெண்ண, இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறது ஏன்? தமிழக அரசியல் மேடைகள்ல பாராபட்சத்தை விமர்சிக்க ஆதிக்கம் பயன்படுத்தக்கூடிய இந்த வசீகர பழமொழி இப்போ அறிவாலயத்தை நோக்கி திரும்பி இருக்கு. மத்திய பாஜக அரசை விமர்சிக்க காபந்து முதல்வர் ஸ்டாலின் அப்பப்போ பயன்படுத்தின அதே உவமைய இன்னைக்கு அவருக்கே அஸ்திரமா திருப்பி இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள். குறிப்பா கம்யூனிஸ்டுகளும் விசிகாவினரும் வெளிய கொள்கை கூட்டணி, உள்ள தொகுதி வஞ்சனையா அப்படின்னு ஓங்கி குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அறிவாலய கூட்டணியில என்னதான் பிரச்சனை? இரட்டை இலக்கத்துல சீட் எதிர்பார்த்த கம்யூனிஸ்டுகளுக்கு கடந்த தடவை ஒதுக்குனதை விட குறைவாதான் ஒதுக்க பார்க்குது அறிவாலயம். அத தோழர்கள் துளியும் ஏத்துக்கல. பத்தல பத்தல அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலிக்குது. சிபிஎம் மாநில செயலாளரான பே. சண்முகமே புதிய கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்திருக்கக்கூடிய காரணத்தால நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே சிரமத்துக்கு மத்தியில தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு ஊடகங்களும் செய்திகள் வெளியிடுது. அவங்களுக்கெல்லாம் கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படுறப்போ இடதுசாரிகளுக்கு மறுக்கிறதுல எந்தவித நியாயமும் இல்ல அப்படின்னு வெளிப்படையாவே தன்னோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. சிபிஎம் கட்சியோட நிர்வாகிகள் சில பேரு 2006 சட்டமன்ற தேர்தல்ல 13 இடங்கள்ல போட்டியிட்டு 9 இடங்கள்ல வெற்றி பெற்றோம். 2011 தேர்தல்ல 12 தொகுதிகள் வாங்கி அதுல 10 தொகுதிகள்ல வெற்றி பெற்றோம். திமுக கேட்டுக்கிட்டதுக்காக போன தேர்தல்ல 6 தொகுதிகள்ல போட்டியிட்டோம். அதையே காரணமா வச்சு இப்ப வெறும் 5 தொகுதிகளை ஒதுக்குறதா சொல்லுது அறிவாலயம். கேட்டா 6 ஒதுக்கியும் நீங்க 2ல தானே ஜெயிச்சீங்க, அதுக்கேத்த மாதிரி தான் தொகுதிகளை ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர். அதுல கொஞ்சமும் நியாயம் இல்ல. அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கை எங்களுக்கு பத்தாது. போன தடவை நாங்க களமிறங்கின தொகுதிகள்ல ஒரு சிலவற்றை தவிர மற்ற தொகுதிகள் எங்களுக்கு சாதகமானவை கிடையாது. எங்களோட வாக்குகள் திமுகவுக்கு சரியா போகுது. எங்களோட தோழர்கள் கூட்டணி கட்சியோட வெற்றிக்காக கடுமையா உழைக்கிறாங்க. ஆனா திமுக பக்கம் இருந்து அதே அளவு ஆதரவு வர்றதில்ல. கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய எங்களுக்கு இடங்களை குறைச்சிட்டு தேமுதிக மாதிரியான கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுக்கிறது தவறான பிம்பத்தை உருவாக்கும். நாங்க காங்கிரஸ் மாதிரியே அதிகாரத்துல பங்கு கேட்கல. சிபிஎம் எம்எல்ஏக்கள் அதிகம் பேர் சட்டமன்றத்துல இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுக்கே உரிமை மறுத்தா எப்படி? பாசிச பாஜகவையும் அதை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவையும் திமுகவை விட ரொம்பவே வலிமையா களத்துல எதிர்க்கிறவங்க நாங்க தான். 100 நாள் வேலை நிதி குறைப்பு வந்தப்பவும் புதிய கல்விக் கொள்கை விவகாரத்திலும் நாங்க தான் போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆளுநரோட செயல்பாடுகளை கண்டிச்சு போராடினது எங்களோட மாணவர் அமைப்பு தான். அதையெல்லாம் திமுக மறந்துடக்கூடாது. கூட்டணியில புதுசா இணைஞ்சிருக்கிறவங்க தேர்தல் முடிஞ்சதும் திமுகவை தொடர்ந்து ஆதரிப்பாங்களா? பாரிவேந்தர் தேர்தல் முடிஞ்சதும் எங்க போனாரு? கொள்கை சார்ந்து இருக்கிறதால எவ்வளவு அடிச்சாலும் கம்யூனிஸ்டுகள் தாங்குவாங்க அப்படின்னு திமுக நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்றாங்க. சிபிஎம் கட்சியினர் கிட்ட இருக்கக்கூடிய அதே மனக்குமுறல் சிபிஐ கட்சியினர் கிட்டையும் நிலவுது. அந்த கட்சியில சீனியர் நிர்வாகி ஒருத்தர் அதிமுகவையும் பாஜகவையும் திமுக எதிர்க்கிறதுக்கும் நாங்க எதிர்க்கிறதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. திமுக எதிர்க்கிறப்போ ஏதோ அரசியலுக்காக பேசுறாங்க அப்படின்னு தான் சாமானிய மக்கள் பாப்பாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளாகிய நாங்க பேசுறப்போ மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் திமுக அரசாங்கத்துக்கு தோள் கொடுக்கிறோம். கொள்கை ரீதியா உடன் இருந்திருக்கோம். இப்போ 5 சீட்டுகள் தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேர்தல்ல போட்டியிடாமலே இருந்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க கொதிப்போட. திமுக கூட்டணி கட்சிகள்ல விரக்தியோட உச்சத்துக்கே போயிருக்கிறது விசிக தான். கட்டமைப்பிலையும் போராட்ட களத்திலையும் முன்னணி சக்தியா இருக்கிறது விசிக தான். அதிமுகவுக்கு போய்கிட்டு இருந்த பட்டியல் சமூக வாக்குகளை திமுக பக்கம் மடைமாற்றினதுல திருமாவளவனோட பங்கு அளப்பரியது. அப்படி இருந்தும் கூட எங்களையே 5 தொகுதிகளுக்குள்ள சுருக்கிட பாக்குது அறிவாலயம் அப்படின்னு சொல்றாங்க சிறுத்தைகள். விசிகாவோட துணை பொதுச் செயலாளர்கள் சில பேரு 2021 தேர்தலையே எங்களுக்கு 6 இடங்கள் தான் கொடுத்தாங்க. அப்பவே கட்சிக்குள்ள அவ்வளவு கொந்தளிப்பு உண்டாச்சு. தலைவர் திருமாவளவன் தான் ரொம்பவே சிரமப்பட்டு நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சமாதானப்படுத்தினாரு. அப்படி கொடுத்த 6 இடங்கள்லயும் 4ல ஜெயிச்சோம். தனி சின்னத்துல போட்டியிட்டதோட 2 பொது தொகுதிகள்லயும் வெற்றி அடைஞ்சோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ 3 தொகுதிகளை எதிர்பார்த்திருந்தாரு திருமா. ஆனா 2 தொகுதிகளை ஒதுக்கிட்டு சட்டப்பேரவை தேர்தல் அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது திமுக மேலிடம். இப்போ 12 தொகுதிகளை திருமா எதிர்பார்க்கக்கூடிய நிலையில 5லயே இருக்கிறாங்க அறிவாலயத்தினர். திமுகவோட நாங்க கூட்டணியில இருக்கிறதால பாஜக எதிர்ப்பு வாக்குகளும்
பட்டியல் சமூக வாக்குகளும் அணி திரண்டு அவங்களுக்கு கிடைக்குது. 2021 தேர்தலுக்கு முன்னாடியே திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு தான் களம் இருந்துச்சு. அந்த களம் திமுக விசஸ் பாஜக அப்படின்னு மாறினதுக்கு காரணமே எங்க தலைவர் முன்னெடுத்த மனுஸ்மிருதி விவகாரம் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தர்மபுரி தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தான் லீடிங்ல இருந்தாங்க. அரூர்ல தான் திமுக வேட்பாளர் மணி 40,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைச்சு வெற்றி பெற்றாரு. அதுக்கு காரணமும் விசிக உடனான கூட்டணி தான். திமுக மேல கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு முகம் விசிக உடன் இருக்கிறதால தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் மறந்துருச்சா திமுக? கூட்டணியை விட்டு வெளியேறதா போக்கு காட்டி சீட் எண்ணிக்கைய உயர்த்திக்கிச்சு காங்கிரஸ் கட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்த தேமுதிகவுக்கு 9 சீட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜயே அழைச்சும் கூட கூட்டணியை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு உறுதியோட இருக்கக்கூடிய எங்களை புறம் தள்ளுறாங்க. சாதி ரீதியாவே தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற பேச்சுக்கள் கூட்டணிக்குள்ள எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு திமுக கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேல்முருகனோட தீவிர ஆதரவாளர்கள் சில பேரு 2009க்கு பின்னாடி தமிழ்நாட்டுல எழுந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் திமுகவுக்கு எதிராவே இருக்குது. நாங்க கூட்டணியில இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு திமுகவோட தேவைய ஓரளவு நியாயப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்ல, வட தமிழ்நாட்டுல வன்னியர்களோட வாக்குகளை பெற தவாக தலைவர் வேல்முருகனோட பேச்சு திமுக கூட்டணிக்கு கை கொடுத்திருக்கு. அதையெல்லாம் கண்டுக்காம ஒரே ஒரு சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர். கூடுதலா ஒரு தொகுதி கூட கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க. போன ஒரு வாரமாவே திமுக கூட்டணிக்குள்ள கருமேகங்கள் சூழ்ந்து பலமா இடி இடிச்சிட்டு வருது. அந்த சத்தத்துல முதல்வர் தூக்கம் தொலைச்சிருக்காரு. கூட்டணி என்னவாகுமோ அப்படின்னு கலங்கி போயிருக்காரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு மார்ச் 17ஆம் தேதியில இருந்து திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணலும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கான சீட் பங்கீடு, தொகுதி பங்கீடு முடிவடையல.